வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு ஜூன் 3 அன்னைக்கு. ஸோ 2K ஃபேமிலியில் நம்மளோட சேனலும் ஒரு சேனலாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 6 மந்த்து கரெக்டாக நமக்கு 6 மந்த்து கம்ப்ளீட் ஆயிருக்கு நம்மளோட சேனல் தொடங்கி. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ் ஐடியா ஷேரிங், ஜஸ்ட் ஒரு புக் ரிவ்யூவர் அப்படிதான் தொடங்கினேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கைடன்ஸ் தேவைப்படுது, அதுதான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட யூடியூப் சேனலாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நிறைய எழுதணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளோட ஷேரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நமக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஸோ வியூஸாக இருக்கட்டும், வியூஸ்லாம் பார்க்கும்போது 56. ஓகே, நமக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னா வீடியோ அப்படிங்கிறத தாண்டி வியூஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம படித்த விஷயம் வந்து நமக்கு யூஸ் ஆன மாதிரி யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடது. நான் யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள பேசும்போதே என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்கிற ஐடியாவில் இருக்காங்க, இல்லை எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு கொண்டு போயிடுவேன். ஸோ இது என்னோட இயல்பு பொதுவாகவே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவே பேசுகிறோம் அப்படின்னு கூட சில பேர் கூட அவங்க எக்ஸாம் விரும்பாதவங்க இல்லை அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட பேசவே ஒரு மாதிரி யோசிக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுவோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு மாரல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் போது நம்மளோட பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில். ஸோ இதில் வந்து நம்மளோட சேனலில் நிறைய ஒரு அழகாக கமெண்ட்ஸு, அவங்களோட சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு இப்போ லாஸ்ட் 2 கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக பிஜி டீச்சராக இருக்கேன் இங்கிலீஷில். ஸோ ஒரு 7x7 செட்டு 12th அனுப்பியிருக்கோன்ற பட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக இங்கே வேலை பார்க்குறேன், அசோக் லேலாண்டில் வேலை பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லும் போது ஸோ பெஸ்ட் மோட்டிவேட்டர் அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னதாக இருக்கட்டும், ஸோ நம்ம ரீடிங்கை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், ஸோ உங்களோட ஸ்பீச்சை கேட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வீடியோஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் ஷேரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை. ஸோ என்னோட பெஸ்ட் மோட்டிவேஷன்னு என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னதாக இருக்கட்டும், ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணி இதை போடுங்க மேடம், இந்த கொஸ்டின் போடுங்க, இல்லை இந்த டாப்பிக்கில் லெசன் எடுத்துங்க, ஸோ இதில் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல் அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட ஒர்க்குக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களோடத பார்த்துட்டு தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்தந்த மாதிரியான டீச்சர்ஸ் சைட்லேருந்துமே நிறைய என்னோட கொலீக்ஸ் டீச்சர்ஸ் சைட்லேருந்துமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இன்னுமே வீடியோஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட்ஸு, ஈஸியாக எப்படி ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நம்ம ஆக்சுவலாக புக் ரீடிங்கோட முக்கியத்துவம், வாசிப்பு பழக்கத்தோட முக்கியத்துவம் தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவேன். நான் எக்ஸாமுக்கு படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வாங்குற புக்ஸாக இருக்கட்டும், பேஷனாக ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாபியாக ரீட் பண்ணுறதா, எல்லாமே ஹோல்சம் ரீடிங்காக தான் இருக்கும் என்னோடதுல. அந்த ஹோல்சம் ரீடிங் தான் என்னை இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக, ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச், கிடுகிடுன்னு பேசுகிறோம், எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே எது ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ரீடிங் ஹேபிட். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர் ஸ்டூடெண்ட், அதாவது டீச்சர் படிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், சுச்சுவேஷன் இருக்கலாம், பட் ரீடிங் ரொம்ப 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 கரைஞ்சு போச்சுங்கிறது தான் என்னோடது. ஸோ இன்னைக்கு என்னோட இந்த சந்தோஷமான நாளில் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்க இந்த நாளில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சம் ரீடிங்கை டெவலப் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் ரீடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற டைமும் காஸ்ட்டோ எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. ஸோ இந்த நம்ம சிலபஸ் சேஞ்சு இல்லை நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் யோசிக்கும் போதுமே நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் படிங்க, படிச்சுட்டே இருங்க, அந்த தீவிரத்தை விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. எது வேணாலும் எப்போ வேணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணாலும் வரட்டும். உங்களோட ரீடிங்கை அதே நேரத்தில் வெறும் மணி மைண்ட், அதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் படிக்காமல்
ஒரு ஹோல்சமா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா, இல்லை ஒரு ஹாபி ஓரியன்டா, ஒரு லிட்ரேச்சர் ஓரியன்டா நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. ஸோ தேங்க்யூ ஃபார் அ சப்போர்ட். ஸோ சப்ஸ்கிரைப் கிருத்திகா எனர்ஜி சேனல் ஃபார் எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹவு டு ஸ்டடி போம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ட்ராமா, இதெல்லாம் ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன். மோட்டிவேஷனல் சீரீஸ் கொடுத்துருக்கேன். மெமரி என்ஹான்சிங் டெக்னிக் கொடுத்துருக்கேன். சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக நம்ம டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன்னைக்கு ஜூன் 3 ஆகுது. டிசம்பர்லேருந்து ஜூன் ஒரு 6 மந்த் ஜேர்னியில் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அபவ் 1000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட். ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குங்கிறத புரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.